நான் என்னோட சகோதரிகளை நேசிக்கிறேன். என்னவா இருந்தாலும் குடும்பத்துல அரசியல் உள்நுழைவு இருக்கக்கூடாது. பாராமதி மக்களவை தொகுதியில களமாடின என்னோட சகோதரி சுப்ரியா சூலேக்கு எதிராக என் மனைவி சுனேத்ராவை களமிறக்கி இருக்க கூடாது. சமீபத்துல மராத்தி ஊடகம் ஒண்ணுக்கு மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் கொடுத்த இந்த பேட்டி அரசியல் வட்டாரத்துல பெரும் கவனத்தை ஈர்த்துச்சு. கடந்த 2022 சிவசேனாவோட ஏக்நாத் ஷிண்டே தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்களோட பாஜக பக்கம் ஐக்கியமானதை அடுத்து உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்தது. இதை அடுத்து மகாராஷ்டிரா முதலமைச்சரானார் ஷிண்டே. இதே சமயத்துலதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் மற்றும் அவருடைய அண்ணன் மகனும் அரசியல் பெரும் புள்ளியுமான அஜித் பவார் தன்னோட ஆதரவு எம்எல்ஏக்கள் 36 பேரை திரட்டி கொண்டு பாஜகவுக்கு ஆதரவு கருத்தை நீட்டினாரு. இதை அடுத்து அந்த மாநில துணை முதலமைச்சரானாரு அஜித் பவார். இந்த நிலையில தான் 2024 மக்களவை தேர்தல் சமயத்துல அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிட 4 தொகுதிகளை ஒதுக்கிச்சு பாஜக. ஆனா கட்சி பெயர், சின்னம்னு பல அட்வான்டேஜ்கள் இருந்தும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸால வெறும் ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. குறிப்பா பல தசாப்தங்களா தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட ஆஸ்தான தொகுதியான பாராமதி தொகுதியில அஜித் பவார் கட்சி தோல்வியை தழுவினது அஜித்துக்கு பெரும் பேக்ஃபயரா அமைஞ்சது. 1996 இருந்து சரத்பவார், பிறகு அவருடைய மகள் சுப்ரியா சூலே தான் இந்த தொகுதியை தக்க வச்சு வராங்க. ஒவ்வொரு தேர்தலையும் சரத்பவாருக்காக இந்த தொகுதியில பிரச்சாரம் செய்து வந்த அஜித் பவாருக்கும் இங்க செல்வாக்கு அதிகம். இத மனசுல வச்சுதான் தன்னுடைய சகோதரி சுப்ரியா சூலேக்கு எதிராக தன்னோட மனைவி சுனேத்ரா பவாரை களமிறக்குனாரு அஜித் பவார். சுனேத்ராவும் பவார் குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதால வெற்றி நிச்சயம்னு பிரச்சாரங்கள்ல கலக்கின அஜித் பவாருக்கு தேர்தல் முடிவுகள் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. 1,58,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல அஜித் பவார் மனைவி சுனேத்ராவை தோற்கடிச்சு வெற்றியை தக்க வச்சுக்கிட்டாங்க சுப்ரியா சூலே. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிய 2 மாதங்களுக்கு மேலாயிடுச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் தன்னோட சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்க இந்த சமயத்துல தான் என் சகோதரிக்கு எதிராக என் மனைவியை களமிறக்கி இருக்க கூடாதுன்னு பேசி இருக்காரு அஜித் பவார். விவாதமாகி இருக்க அஜித் பவாரோட இந்த பேட்டியை அடுத்து அஜித் பவார் சட்டமன்ற தேர்தல்ல சிம்பத்தியை உருவாக்கத்தான் இப்படி பேட்டி அளிச்சிருக்காருன்னு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இத்தகைய விமர்சனங்கள் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. மக்களவை தேர்தல்ல நடந்த மாதிரியே சட்டமன்ற தேர்தலையும் குடும்பத்தினருடன் அரசியல் மோதல் ஏற்படுமோங்கிற பயம் அஜித் பவாருக்கு இருக்கு. எப்பவுமே பாராமதி மக்களவை தொகுதியில சுப்ரியா சூலேக்காக கேம்பெயின் பண்றது அஜித் பவார் தான். காரணம், 1991 முதல் பாராமதி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏவா இருந்து வராரு அஜித் பவார். இதனால அஜித்துக்கு அந்த தொகுதியில செல்வாக்கு அதிகம். ஆனா அஜித் பவார் பாஜக பக்கம் ஐக்கியமாகிவிட்டதால பாராமதியில சுப்ரியா சூலேக்காக யார் கேம்பெயின் பண்ணுவாங்கங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் யுகேந்திர பவார் என்ட்ரி கொடுத்திருந்தாரு. இவர் அஜித் பவாரோட சகோதரர் மகன். ஷரையு அறக்கட்டளை மூலமா சமூக சேவைகள்ல ஈடுபட்டு வந்த யுகேந்திர பவார் ஆரம்பத்துல அரசியல்ல நாட்டம் காட்டாவிட்டாலும் அஜித் பவார் பாஜக பக்கம் ஐக்கியமானதை அடுத்து சரத்பவாருக்காக களத்துல இறங்கினாரு. மக்களவை தேர்தல பாராமதி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் யுகேந்திராவோட ஃபீல்டு ஒர்க் சுப்ரியா சூலேயோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுச்சு. இதனால வர இருக்க சட்டமன்ற தேர்தல அஜித் பவாரோட ஆஸ்தான தொகுதியான பாராமதியில அவருக்கு எதிராக யுகேந்திர பவார சரத்பவார் அணி களமிறக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா பேச்சுகள் அடிபடுது. அப்படி நடந்தா இது மாமா மருமகன் அரசியல் சண்டைக்கு வழிவகுக்கும்னு, ஒருவேளை தொகுதியை இழக்க நேரிடும்னு அஜித் பவார் பயப்படுறதாவும் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க.